அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போலாம் நிறையா ஷார்ட்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் லாங் வீடியோ சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இது எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு டூர் பிளான் போட்டிருந்தோம் ஃபேமிலியில் போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 1 மந்த்தாகவே கன்ஃப்யூஷனில் போயிட்டு இருந்துச்சு, போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸில் டக்குன்னு எடுத்த ஒரு முடிவில் தான் கேரளா கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். வேன் ஒரு 8 மணிக்கு வந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் லேட்டாக ஆகிடுச்சு. அங்கே ஏதோ வேனில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 10 மணிக்கு தான் வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் கிளம்பி ரெடியாக நின்றோம். வேனும் வந்துடுச்சு. நாங்கள் கரெக்டாக வேன் ஏறும்போது ஒரு 10 மணி இருக்கும். ஃபேமிலியோடு எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போயிருந்தோம். எங்கள் அத்தா வீட்டு ஃபேமிலியோடு தான் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு 16-17 பேர் போல் போயிருந்தோம். நாங்கள் கேரளா கரெக்டாக போய் ரீச் ஆகிறது ஒரு 6-7 மணி போல் இருக்கும். கேரளாவில் ஏற்கனவே மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோமே. ஏன்னா நிறைய இடம் ஃபுல்லாக கவர் ஆகிறது கேரளா சைடு தான். ஸோ நாங்கள் கேரளா போனால் ஒரு 2-3 இடமாச்சும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அங்கே கிளம்புனோம். கேரளா போய் ரீச் ஆகும்போதே நல்ல கூலிங்காக இருந்துச்சு. மழை பெஞ்சிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்லாம். அதுவும் கசின்ஸ்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தோன்னே செம்ம அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்லாம் தூக்கமே இல்லை. ஒரு 4 o'clock போல் தான் எல்லாம் தூங்க ஆரம்பித்தோம். கரெக்டாக கேரளா வந்தோடனே நாங்கள் முழிச்சிட்டோம். நல்ல மழை, செம்ம மழை. கிளைமேட் நல்லா இருந்ததுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். கரெக்டாக ஒரு 9 o'clock போல் ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்தனால ஒரு 2 hours லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ லேட் ஆனதுனால நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு அங்கே ரூம் போய் சேர்கிறதுக்கு ஒரு 11 o'clock 12 o'clock போலே ஆகிடுச்சு. அங்கே போய் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1 o'clock 2 o'clock போல் தான் சாப்பிட கிளம்புனோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே தான் போய் சாப்பிட்டோம். மந்தி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எல்லோரும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம சைடு மந்தியை விட கேரளாவில் சாப்பிட்டது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு 3:30 இருக்கும். அங்கே எய்த்தாப்பில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் பசங்கள்லாம் வெளியே வந்திருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். ஈவினிங்கே லேட் ஆனதுனால வெளியில் போகிறதுக்கு அவ்வளோக்கு ப்ளேஸ் இல்லை. நாங்கள் அப்படி போனால் காலையிலேருந்தே கிளம்பணும். அதனால சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உள்ள லூலு மாலுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். லூலு மால் இது செகண்ட் டைம் எனக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது கோயம்புத்தூரில் அந்த லூலு பார்த்தேன். செகண்ட் டைம் இங்கே கேரளாவில் பார்க்குறேன். ரெண்டுமே ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரேட் வைஸும் பார்க்கும்போது ரெண்டுமே எல்லாம் ஒன்று தான். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு இங்கே எல்லா திங்ஸுமே. ரேட்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம சைடு என்ன ரேட்டோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆஃபர்னு போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு.
ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு கிச்சன் ஐட்டமில் வந்து ஒரு 2-3 திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நான் வாங்கினதில் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. வேனில் ஆல்ரெடி நிறைய லக்கேஜ் இருக்குது. எடுத்துகிட்டு வந்த லக்கேஜே வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து யாரும் திங்ஸ் அதிகமாக வாங்கலை. எது முக்கியமானதோ அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். கொஞ்சமாக திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நான் கிளம்பி ஒரு 7:30 போல் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே டைம் வந்து ஏன்னா நைட்டு வந்து சரியாக தூங்காதனால வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 7:30 போலே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. மறுநாள் வந்து ஒண்டர்லா தான் போயிருந்தோம். இது மறுநாள் எடுத்த வீடியோ தான் இது. அன்றைக்கி வந்து 11 போல் ஓப்பன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 9:30க்கெலாம் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உள்ளார வந்து லைனன் கிளாத்தில் தான் வந்து எங்களை ட்ரெஸ் போடணும், கம்பல்சரி அது. அதனால் அங்கே போய் ட்ரெஸ் எல்லாேருக்கும் கரெக்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பியாச்சு. எல்லாேருக்கும் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு உள்ளார 11 கரெக்டாக ஓப்பன் அங்கே. நாங்களும் உள்ளார என்ட்ரு ஆகிட்டு உள்ளார போய் டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்ருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை. ஏன்னா நாளே வந்து நாங்கள் போகணுன்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால வந்து எங்களுக்கு அன்றைக்கி லேட் ஆனதுனால வந்து நாங்கள் வர முடியல. ஸோ மறுநாள் போகிறதுனால வந்து ஆன்லைனில் புக் பண்ணல, நேர்லேயே போய் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து புக் பண்ணணும். உள்ளார என்ட்ராகும் போதே வந்து செம்ம வைபாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து கத்திக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம். இது வந்து நாள் போட்ட இந்த பிளானு. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால வந்து நெக்ஸ்ட் டே மாறிடுச்சு. நல்லா கூட்டமாகவும் இருந்துச்சு அன்றைக்கி. சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணனா நிறைய ஆஃபர்ஸோடு இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அதில் புக் பண்ணலை. ஏன்னா வந்து கரெக்டான டே வந்து எங்களுக்கு தெரியல எப்போ போகிறோன்னு சொல்லிட்டு. அதனால் சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணலை. நாங்கள் வந்து இது வந்து ஃப்ரைடே தான் போயிருந்தோம். அன்றைக்கும் வந்து நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. உள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டோர் கேம்ஸ்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கோம். 12 மணிக்கு மேலே தான் வந்து அவுட்டோர் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் போன கேம்ஸ்லேயே வந்து இந்த ரோலர் கோஸ்டர் வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸுக்குமே நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஷயான் நல்லா என்ஜாய் பண்ணார். அம்மா எல்லாருமே வந்து சில கேம்ஸ்லாம் வந்து போயிருந்தாங்க. ஷயானை வச்சுருக்கிறதுனால வந்து
கொஞ்சம் கேம்ஸ்லாம் வந்து போகல. அவங்களாம் வந்து பசங்களாம் வச்சுக்கிட்டதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா கேம் நல்லா விளையாட முடிஞ்சுச்சு. எங்களுக்கு பசியும் வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு 1:30 போல் வந்து சாப்பிட்டுட்டு நாங்களும் வாட்டர் கேம்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி வந்து குளிக்கணும் அப்படின்னு விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு போனோடனே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுருந்தான். ஓரளவுக்கு எல்லா கேம்ஸுமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஒரு 5:30 6 மணிக்குள்ளே வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கரெக்டாக 6 மணிக்கு தான் க்ளோஸு. நாங்களும் எல்லாம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற டயத்துக்கு வந்து எல்லோரும் வந்து வெளியாகிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாகும் முடிய போகுது. விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.